இந்த இதே ஒரு இஸ்லாமிய மக்கள் யாராலும் பேசியிருந்தாங்கன்னா இந்த இந்தியவரவாதின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் பேசும் பொருள் ஆயிருக்கும். ஆனால் இந்த எங்கள் நபியை இழிவுபடுத்தி பேசிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆரம்பிக்கலாங்களா? பல இன மொழி சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லோரையும் சிதறிவிடாமல் தேசபக்தன். தேசபக்தி என்பது 130 கோடி மக்களின் நலன்களை பொது ஒற்றுமையை எவன் காப்பாற்ற போராடுகிறானோ அவன்தான் தேசபக்தன். அதுதான் தேசபக்தி. அதைத்தான் இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள். இவர்களை தெருவில் இறக்கிவிட்டது ஆர்எஸ்எஸ் என்ற தீய சக்தி. நான் நிதானமாக குறிப்பிடுகிறேன். ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தேசவரோட தீய சக்தி, தேசத்தை பிளவுபடுத்துகிற சக்தி. மனத்தின் பெயரால் விரோதத்தை, குரோதத்தை ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்தை ஏற்கவில்லை. எனவே இவர்கள் உண்மையிலேயே ஜனநாயகவாதிகளாக இருந்தால் ஒரு ஜனநாயக அரசியலமைப்பில் அக்கறை உள்ளவர்கள் என்றால் அதைத்தான் செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இந்த இந்தியாவிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களின் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எங்களது முகமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய நுபுர் சர்மாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதே ஒரு இஸ்லாமிய மக்கள் யாராலும் பேசியிருந்தாங்கன்னா இந்த இந்தியாவோட இறைமையை கெடுக்கிற மாதிரியோ இல்லை கலவரத்தை தூண்டு விதமாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணி யுஏபிஏ சட்டத்தை போட்டு தீவிரவாதின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி மிகப்பெரிய ஒரு இந்தியாவில் பேசும் பொருள் ஆயிருக்கும். ஆனால் இந்த நுபுர் சர்மாவை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. ஒரு கண் துடைப்புக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதை நாங்கள் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எங்கள் நபியை இழிவுபடுத்தி பேசிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்கள யுஏபி சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி போடணுங்கிறது எங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுடைய போராட்டத்துக்கான நீதியாக கிடைக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் இந்த போராட்டத்திலலாம் கலந்துக்கிறோம். வணக்கத்திற்குரியவன் மனிதன் அல்ல, எனவே என் உருவம் எங்கும் இடம் பெற்றுவிடக் கூடாது என்று